அனைவருக்கும் வணக்கம். ஓம் நமச்சிவாயா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது உச்ச சந்திரன், நீச்ச சந்திரன். சந்திரன் மனோகாரகன், மாதாகாரகன். சந்திரன் உச்சமாக இருக்கிறது பொதுவாக நல்லது தான். ரிஷப ராசியில் பிறந்த அனைவருக்குமே சந்திரன் உச்சம். ஏன்னா ராசி சந்திரன் எந்த வீட்டில் அமர்ந்திருக்காங்களோ அதுதானே ராசி. ரிஷபத்தில் சந்திரன் 3 டிகிரி வரைக்கும் உச்சம் அடைவார். 3 டிகிரியை தாண்டும் போது உச்சம் கிடையாதுன்னா உச்சம்தான், கொஞ்சம் கொஞ்சமாக வலு இழப்பார் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் புரிஞ்சுக்கிடணும். அதே நேரத்தில் அந்த சந்திரன் நீச்சமாகிறது அதே 3 டிகிரி வரைக்கும் தான். விருச்சிக வீட்டில் நீச்சமாவார். விருச்சிக ராசியில் பிறந்த எல்லாத்துக்குமே சந்திரன் நீச்சம் தான். 3 டிகிரியை தாண்டும் பொழுது அந்த நீச்ச பலன்கள் படிப்படியாக குறையும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். முழுசாக நீச்சலேருந்து வந்துடுவாரானா அப்படி நீங்கள் டிசைட் பண்ணக்கூடாது. ரிஷப வீட்டில் இருக்கிற வரைக்கும் அவர் உச்சம்தான், விருச்சிக வீட்டில் இருக்கிற வரைக்கும் நீச்சம்தான். நீச்சமும் ஆகி அமாவாசையும் ஆயிடக்கூடாது. அதாவது பார்த்தீங்கன்னா உச்சனானாலும் பரவாயில்ல, நீச்சமானாலும் பரவாயில்ல. சந்திரன் வந்துட்டிங்கன்னா ஒளித்தன்மை அடிப்படையில் தான். எந்த அளவுக்கு ஒளித்தன்மையோட சந்திரன் இருக்கிறாரோ அதை பொறுத்து பலன்கள் மாறுபடும். ஸ்தான வலிமை முக்கியம்தான். கடகத்தில் ஆட்சியாக இருக்கிறது, ரிஷபத்தில் உச்சமாக இருக்கிறது, இந்த ஸ்தான வலிமை இம்பார்ட்டன்ட் தான். விருச்சிகத்தில் நீச்சமாக இருக்கிறது வலு கம்மி தான். இருந்தால் கூட அவர் பௌர்ணமி சந்திரனாக இருக்கும்போது அந்த நீச்ச பலன்கள் மறைக்கப்படும் அப்படிங்கிறது தான் உண்மை. ஏன்னா ஒளித்தன்மையோடு இருப்பார்ல, அதே நேரத்தில் ஒரு திக்பலமாக இருக்கிறாரு, நல்லது தான். நிஸ்பலமாக இருக்கிறாரு, வலு கம்மி. இந்த மாதிரி நீங்கள் அதுக்கு கிடைக்கக்கூடிய ஸ்தான வலுவையும் சேர்த்து தான் எடுத்துக்கிடணும். அமாவாசையில் பிறந்துட்டாரு, ஒளித்தன்மையை இழந்துருவார். ஒரு குருவுடைய பார்வோ இணைவோ ஒரு சுக்கிரனுடைய இணைவோ அவருக்கு அந்த இழந்த ஒளியை திரும்ப பெறக்கூடிய அமைப்புகள் அவருக்கு வரும். இந்த மாதிரி அமைப்புகளில் தான் இருக்கும். இதுதான் இப்போ இந்த சந்திரன் 6ஆம் அதிபதியாகவும் 8ஆம் அதிபதியாகவும் வரக்கூடிய நபர்களுக்கு அவர் உச்சமானா நீச்சமான எப்படி இருக்கும், அதே மாதிரி அவர் 5ஆம் அதிபதியாகவும் 9ஆம் அதிபதியாகவும் வரக்கூடிய நபர்களுக்கு ஒரு உச்சமான எப்படி இருக்கும், நீச்சமான எப்படி இருக்கும். இதுதான் பலன். பொதுவாக சந்திரன் யாருக்குமே வலு குறையக்கூடாதுங்க. முக்கியமாக பாவத்துவம் அடையக்கூடாது, கிரகண தோஷத்தில் இருக்கக்கூடாது. இதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. சூரியனோட இணைஞ்சா அமாவாசை தோஷமாயிரும், ராகு கேதுகளோட இணைஞ்சா அது சந்திர கிரகணம், கிரகண தோஷமாயிரும். இந்த மாதிரி சந்திரன் வலுவிழக்காமல் இருக்கணும். சனி கூட சேர்ந்தா புணர்ப்பு தோஷம் சொல்லுவாங்க. புணர்ப்பு தோஷத்தெல்லாம் விடுங்க, பாவத்துவம் ஆயிடுவார். மனம் தடுமாற ஆரம்பிச்சிடும். ராகுவோட சேர்ந்தா புத்தி பேதலிச்சிடும், பைத்தியம் ஆயிடுவார். சனியோட சேர்ந்தா நல்ல முடிவு எடுக்க தடுமாறுற நிலைமை, மைண்டு ஸ்டெடியாக இருக்காது, ஒரு நல்ல முடிவு எடுக்க முடியாது, ஒரு ஸ்திரமான முடிவு எடுக்க முடியாது, தடுமாறும். புதன் புத்திசாலித்தனம். ஆனால் சந்திரன் மனதை ஆளக்கூடிய கிரகம். மனம் எந்த அளவுக்கு திடமாக இருக்குது, இவங்கள நம்ம ஈஸியாக நம்ம மனசை மாற்ற முடியுமா? சில ஆட்களை மாற்ற முடியாது. அவங்க எடுத்த முடிவில் கான்ஃபிடென்ட்டாக இருப்பாங்க. அந்த மாதிரி நபர்கள் தான் வாழ்க்கையில் சக்ஸஸை நோக்கி போக முடியும். அந்த அமைப்பில் சந்திரன் யாருக்குமே பாதிக்கப்படாமல் இருக்கணும். சந்திரன் நல்ல விதமாக இருந்தால் கற்பனா சக்திகள் அதிகமாக இருக்கும். இந்த கதை எழுதுகிறவங்க, கட்டுரை எழுதுகிறவங்க, சினிமாவுக்கு திரைக்கதை எழுதுகிறவங்களாம் பார்த்தீங்கன்னா அந்த கற்பனையான ஒரு விஷயங்களை அவங்க நல்ல எக்ஸ்ட்ரீமாக சிந்திக்கக்கூடிய ஆற்றலில் இருப்பாங்க. அம்மாவும் நல்லா இருப்பாங்க. பொதுவாக சந்திரனுடைய காரகத்துவங்கள் வெள்ளை நிற பொருட்கள், நீர், திரவம், கடல் சார்ந்த பொருட்கள், உப்பு, மீன், பூ, பழம், காய்கறி, அரிசி, நூல், பால், இந்த மாதிரி சந்திரனுடைய காரக தொழில்கள் அவங்களுக்கு நல்லபடியாக கை கொடுக்கும். சந்திரன் நல்லா இருக்கிற எல்லாத்துக்குமே அம்மா தாயார் நல்லா இருப்பாங்க. தாயாருடைய குணம் அதாவது எல்லாத்தையும் அரவணைச்சு போகணும். லக்னத்தோட ராசி தான் சந்திரன் வச்சுக்கோங்க. லக்னத்தோட அந்த சந்திரன் தொடர்பு பண்ணும்போது, அதாவது ராசியும் லக்னமும் ஒன்றாகி ஒரு பௌர்ணமி சந்திரன் லக்னத்திலேயே அமர்ந்திருக்கும் போது அவங்களுக்கு அனைத்து வேரையும் சமமாக நடத்தணும், எல்லாத்தையும் அரவணைச்சு போகணும் அப்படிங்கிற மாதிரி குணம் இருக்கும். இப்போ நம்ம நான் சொன்ன மாதிரி அந்த 6ஆம் அதிபதி 8ஆம் அதிபதிக்கு எப்படி வருவாங்க, 5ஆம் அதிபதி 9ஆம் அதிபதியாக வரும்போது எப்படி வருவாங்கன்னு இப்போ பார்த்துருவோம். இப்போ ஃபர்ஸ்ட் கட்டம் மீன லக்னத்துக்கு 5ஆம் அதிபதி பஞ்சமாதிபதியாக வரக்கூடியவர் 3ஆம் இடத்துல ரிஷப வீட்டில் உட்கார்ந்துருப்பார். உச்சமாக இருக்கிறது நல்லது தான். பஞ்சமாதிபதி உச்சமாக இருக்கிறது நல்லது தான். சந்திரனுடைய காரகத்துவங்கள் ரீதியாகவும் 5ஆம் இடத்து ரீதியாகவும் பலன்களை 3ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறதுனால அந்த 3ஆம் இடத்து வழியா 9ஆம் வீட்டை வரை பார்வை செய்வார்ல, இந்த 3, 9 வழியா செய்வார். நல்லா தான் இருக்கும். முயற்சி வெற்றி அடையும். அதுக்கப்புறம் எழுத்து, இயக்கம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நல்லா வரும். 9ஆம் இடத்தை பார்த்து தந்தையை வலுப்படுத்துவார். அந்த பௌர்ணமி சந்திரனாக இருந்தார்னா நல்லது. உச்சனாகி பௌர்ணமி சந்திரனாக இருந்தால் நல்லது. நீச்சமானா கூட பரவாயில்லை, ஸ்தான வலுவில் இருப்பார். அந்த அமைப்பில் பரவாயில்லை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. நல்ல அமைப்பு தான், அப்படி ஒன்றும் பெரிய நெகட்டிவ்லாம் கிடையாது. அப்படியே பார்த்தீங்கன்னா அதே மீன லக்னத்துக்கு அவர் நீச்சமாக இருக்காரு. நீச்சமானா கூட அவர் 9ஆம் வீட்டில் தான் உட்காந்துருப்பார். ஒரு இயற்கை சுபர் 9ஆம் இடத்துல பாக்கியஸ்தானத்தில் தான் உட்காந்துருப்பாரு. 5ஆம் அதிபதி ஒரு கோணாதிபதி இன்னொரு கோணத்தில் உட்காந்துருக்காரு, நல்லது தான்.
நல்லது தான், நல்ல அமைப்பு தான் இந்த இடத்துலையும் இருக்கும். அப்படி ஒன்றும் பெருசாலாம் நெகட்டிவ் செஞ்சிட மாட்டாருங்க. அமாவாசை சந்திரனா உட்காந்து சனி ராகு கூட சேர்ந்து பாவத்துவம் அடைஞ்சிட்டாருன்னா 9ஆம் இடத்து கெடுபலன்கள் தந்தை பெருசாக சொல்லிக்கிற மாதிரி இருக்க முடியாது. அதே நேரத்தில் தாயாரை குறிக்கக்கூடிய கிரகம் இல்லையா, அதுலேயும் பெரிய விசேஷம் இருக்காது. 5ஆம் அதிபதியாக வரக்கூடியனால குழந்தைகள், தாய் தந்தை குழந்தைகளால் நன்மை இடையாத நிலைமையை வந்து அவர் கொடுத்துருவாரு. சந்திரனுடைய காரக தொழில்கள் அப்படி ஒன்றும் விசேஷமாக இருக்காது. அதே நேரத்தில் வந்து மனதை குறிக்கக்கூடிய இடம் 5ஆம் இடம். அதனுடைய அதிபதி வந்து பார்க்கும்போது சந்திரன், காரகனும் சந்திரனாக வர்றதுனால மனசு வந்து ஒரு ஸ்திரமான முடிவு எடுக்கிறதுக்கு தடுமாறக்கூடிய நபராக இருப்பார். ராகுவோடைய இணைஞ்சிட்டாரு. லக்னத்துக்கு கிடைக்கக்கூடிய சுபத்துவ பாவத்துவ அமைப்புகளை வச்சு மனநிலைமை பாதிக்கப்பட்ட மனநோயாளியாக கூட இருப்பார். அப்படியே அடுத்து விருச்சிக லக்னத்துக்கு வந்துருங்க. விருச்சிக லக்னத்துக்கு அவர் வந்து 9ஆம் அதிபதி பாக்கியாதிபதியாக வரக்கூடியவர். ஆனால் இவங்க என்ன சொல்லுவாங்க, ஸ்திர லக்னத்துக்கு பாதகாதிபதி 9ஆம் அதிபதினு சொல்லுவாங்கல்ல, அந்த கான்செப்டுக்கெல்லாம் போக வேண்டாங்க. பாதகாதிபதி பாதகஸ்தானத்திலேயே அதிக ஒளித்தன்மையோடு இருந்து சுபத்துவமாக இருக்கும் போது மட்டும்தான், அதுலேயும் லட்சத்துக்கு ஒருத்தருக்கு தான் அந்த பாதக செயல்களை செய்வார். அதனால எல்லாத்தையும் பாதகாதிபதியும் கொண்டு போய் வேண்டாம். இப்போ 9ஆம் அதிபதி பாதகாதிபதி 7ஆம் வீட்டில் அமர்ந்து விட்டார், உச்சமாக வேற இருக்கிறார். அதனால வந்து நல்ல வாழ்க்கை அமையாதுன்னா நல்ல வாழ்க்கை அமையும். 9ஆம் அதிபதியா பாக்கியாதிபதி வரக்குறைய 7ஆம் இடத்துல உட்காந்து அவர் உச்ச சந்திரனா இருந்து ஒளித்தன்மையோடு இருக்கும்போது நேராக லக்னத்தை தொடர்பு கொண்டு லக்னத்தை வலுப்படுத்துவார். 7ஆம் இடம் வலுப்பெறும். சந்திரனுடைய காரகத்துவங்கள் நல்லபடியாக இருக்கும். நல்ல தாயார், நல்ல மனைவி, மனநிலைமையில் ஒரு சந்தோஷமான மனநிலைமையில் இருக்கிறது. இத்தனை விஷயங்கள், ஸ்திரமான முடிவு எடுக்கிறதுக்கான மனநிலைமையில் இருக்கிறது. இத்தனை நல்ல விஷயங்கள் நடக்குமே. பாக்கியாதிபதியாக வர்றதுனால தகப்பனும் நல்ல தகப்பனாக இருப்பாங்க. அப்படியே வந்து நான் மீன லக்னத்துக்கு சொன்னதுக்கு அகேன்ஸ்டாக நடக்குமே, எல்லாமே எக்ஸலண்டாக இருக்குமே. மனைவி நல்ல மனைவி, நல்ல தாயார், நல்ல தந்தை, அப்படி பேருமே. அந்த அடிப்படையில் வந்து இந்த மாதிரி இருக்கிறது நல்லது. அப்படியே வந்து நீச்சம், லக்னத்திலே நீச்சம் ஆயிட்டாரு. விருச்சிக லக்னம் விருச்சிக ராசி ஆயிரும். இந்த அடிப்படையில் வந்து ஒரு சுபத்துவமாக இருந்தால் நல்லது. அமாவாசை சந்திரனா இருக்கவே கூடாது. ஒரு பௌர்ணமி சந்திரனா இருந்தால் பரவாயில்லை. அதே நேரத்தில் ஒரு குருவுடைய சுக்கரனுடைய தொடர்பில் இருக்கும்போது நல்ல அமைப்பாக இருக்கும். ஆனால் இந்த இடத்துல ஒரு பாவத்துவம் அடையும் போது, ஸ்தான வலுவும் இல்லாமல் பாவத்துவமாக இருக்கும்போது கடுமையான கெடுபலன்கள் இருக்குங்க. நல்லா இருக்காதுங்க. 9ஆம் அதிபதி வரக்கூடியதுனால தந்தை, தாய், காரகனான தாய் 7ஆம் இடத்தை பார்வை செய்கிறதுனால, அதாவது அமாவாசை சந்திரன் ஆகிட்டார்னா அவருக்கு பார்வை பலம்லாம் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. 7ஆம் இடத்தை பார்த்து கெடுக்க முடியாது. சந்திரனுக்கு பார்வை தலைமையெல்லாம் கிடையாது. சனி மாதிரி பார்வையில் வந்து கெடுதல் பார்வை கிடையாது. பார்வையே கிடையாது. ஒளித்தன்மை இல்லாத சந்திரனுக்கு வந்து பார்வையே கிடையாது. இப்போ ஒரு ஜாதகத்தில் பௌர்ணமியில் பிறந்திருந்தாருன்னா அவர் இன்னொரு குருவாக செயல்படுவார். அந்த சந்திரன் இன்னொரு குருவுக்கு நிகரான ஒளித்தன்மையோடு அவர் பார்க்குற இடங்கள் 6, 7, 8. அதில் 7ஆம் இடத்தை, 7ஆம் வீட்டை ஆதிபத்திய ரீதியாக வலுப்படுத்துவார். அதில் அமர 6, 7, 8 அமர்ற சுப கிரகங்களை வலுப்படுத்துவார். பாவ கிரகங்களில் சனிக்கும் செவ்வாய்க்கும் மட்டும் பாவ அதியோகம் உண்டு. நேராக 7ஆம் வீட்டிலே உட்காந்துருக்காங்க. அனைத்து கிரகங்களையும் சுபத்துவப்படுத்துகிற அமைப்பு இருக்கும். அதே அமாவாசை சந்திரன் இன்னொரு சனி தான். அவர் அமர்ற இடத்த சேர்ற கிரகங்களை கெடுப்பார ஒளிய. ஆனால் பார்வை மூலியமாக எதையும் கெடுக்க முடியாது. ஏன்னா அங்கே ஒளி கிடையாது. சனிக்கு வந்து நீல நிற, நம்ம மனிதனுக்கு தேவையில்லாத நீல நிற, கருநீல நிற ஒளி உண்டு. அந்த ஒளி மூலியமாக பாதிப்படைவார். ஆனால் இருள் சந்திரனுக்கு ஒளித்தன்மை கிடையாதுங்கிறதுனால பார்வை திறன் கிடையாது. 7ஆம் வீட்டெல்லாம் பார்த்து கெடுக்க மாட்டார். அப்படியே அடுத்த வீட்டுக்கு வந்துருங்க. 6ஆம் அதிபதியாக வரக்கூடிய கும்ப லக்னத்துக்கு உச்சனா போட்டிருக்கேன். கும்ப லக்னத்துக்கு உச்சனானா நல்லது செஞ்சிருவாரா? 6ஆம் அதிபதி உச்சமாகி அதிக ஒளித்தன்மையோடு இருக்கிறதுல நல்லது செஞ்சிருவாரானா செய்ய முடியாதுங்க. அதே நேரத்தில் சுபத்துவமாக இருக்கிறது பரவாயில்லை. பாவத்துவமாக இருந்தால் ஸ்தான வலுவோடி இருக்காரு. பாவத்துவமாக இருக்காருன்னா சனி அதை விட இவர் உச்சமாக இருக்கணும். சனியும் வந்து உச்சனாக இருக்கணும் துலாத்தில். அப்படி இருந்தார்னா சந்திர தசை நடக்கும்போது கொடுக்குற கெடுதல்களை தாங்குற வலிமையில் லக்னமும் லக்னாதிபதியும் இருக்கணும். என்ன இருந்தாலும் சந்திரன் வந்து நல்லது செய்ய மாட்டார். அப்படியே வந்து அவர் அமாவாசை சந்திரனா போட்டிருக்கேன். ஆனாலும் ஒரு கேந்திர பலத்தில் தான் இருப்பார். இந்த இடத்துல வந்து அவர் நிஸ்பலமும் அடைவார். அமாவாசை சந்திரனாவும் ஆகி நீச்சம் அப்படிங்கிற வலிமையில் இருக்கிறதுல கடுமையான கெடுபலன். தொழில் 10ஆம் வீட்டில் உட்காந்துருக்காருல, தொழில் மூலியமாக கடனாலேயே சீரழிகிறது. சந்திரனுடைய காரக தொழில்களில் மிகப்பெரிய நஷ்டம். இந்த மாதிரி அமைப்புகளை கொடுத்துருவாரு. இது நல்ல பலன் கிடையாதுங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. பொதுவாகவே கும்ப லக்னமாக நீங்கள் பிறந்திருந்தீங்கன்னா சந்திரதசை வராதவங்க கொடுத்து வச்சேன். அப்படி ஒருவேளை வந்திருந்து சுபத்துவமாக இருந்தார்னா அவர் அந்த கெடுதல்கள் செய்கிறத குறைச்சிக்கிடுவார் அப்படின்னு நீங்கள் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அப்படியே பார்த்தீங்கன்னா தனுசு லக்னத்துக்கு அட்டமாதிபதியாக வரக்கூடியவர் 6ஆம் இடத்துல உச்சமாவார். 8ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல உச்சமாக நல்லது கிடையாது. அந்த 6, 8 காம்பினேஷன் வந்தாலே நல்லது கிடையாது. அதே நேரத்தில் சந்திரன் சுபத்துவம் அடைஞ்ச 6, 8 மறைமுக வழிகளில் தனத்தை கொடுப்பார். அப்படிதான் வந்துடும். நியாயமான வழியிலலாம் கொடுக்க மாட்டார். மறைமுக வழியில் தனத்தை கொடுப்பாருன்னு நீங்கள் எடுத்துக்கோங்க. அதே நேரத்தில் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து நீச்சமாகிறாரு. 12ஆம் இடத்துல நீச்சமாகிறாரு. இப்போ எப்படி இருக்கும்? அட்டமாதிபதி நீச்சமாகிறதுனால ஆயுள் குற்றங்கள் வந்து ஏற்படும்.
லக்னம் லக்னாதிபதி எப்படி இருக்காரு, லக்னம் எப்படி இருக்குது, லக்னாதிபதியான குரு எந்த மாதிரி இருக்கிறாரு, அதுக்கப்புறம் ஆயுள் காரகனான சனி எப்படி இருக்காரு அப்படிங்கிறத பொறுத்து இந்த இடத்துல வந்து ஒரு பாவத்துமாவோ அமாவாசை சந்திரனோ இருந்தாருன்னா கடுமையான கெடுபலன்கள் ஆயுள் ரீதியாகவும், அதே மாதிரி விபத்து, கண்டம், அசிங்கம், அவமானம், இந்த மாதிரி விஷயங்கள், தீராத நோய், தீராத கடன், இந்த மாதிரி அமைப்புகள் அவர் கொடுக்க தான் செய்வார். இது நல்ல அமைப்பு இல்லைங்க. பொதுவாக வந்து உச்சனானாலும் நீச்சனானாலும் சுபத்துவம் அடைகிறது நல்லது, ஒரு பௌர்ணமி நிலைமையில் இருக்கிறது நல்லது. இந்த மனம் சார்ந்து வந்து ஒரு கதை வந்து ஒன்று சொல்கிறேங்க. அது உண்மை கதையா இல்லைன்னா வந்து புனையப்பட்டதுன்னு தெரியல. நான் கேள்விப்பட்டது, ரசித்தது. அந்த அடிப்படையில் ஒரு விவேகானந்தர் வந்து ஒரு மீட்டிங்கில் இருக்கும்போது ஒரு நபர் வந்து சந்தித்து அவரை வந்து டென்ஷன் ஆகிற மாதிரியே வந்து கேள்வியை கேட்டுக்கிட்டே இருந்திருக்காங்க. அவர் அமைதியாக நின்றுட்டே இருந்திருக்காங்க. அப்போ விவேகானந்தரோட சீடர்கள்லாம் சேர்ந்து இன்னைக்கு இந்த ஆளுக்கு கண்ணம் பழுக்க போது, அவரை ரொம்ப டென்ஷன் ஆக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்திருக்காங்க. அந்த ஆள் பேசி முடிச்சுட்டும் போயிட்டார். விவேகானந்தர் இவங்க நினச்ச மாதிரி அவரை எதுவுமே பண்ணலை. அந்த சீடர்கள் வந்து அவங்க போய் கேட்டிருக்காங்க, என்ன இந்த மாதிரி இன்னைக்கு அவரோட கண்ணம் பழுத்துரும்னு பார்த்தோமே, நீங்கள் எதுவுமே பண்ணலையே அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டிருக்காங்க. அப்போ ஒரு விவேகானந்தர் என்ன சொன்னார்னா, உண்மைதான், அவன் பேசின பேச்சுக்கு அவன் கண்ணம் பழுத்திருக்க வேண்டிதான். 100க்கு 99% மக்கள் இதை தான் செஞ்சுருப்பாங்க, இதை தான் செய்யணும். ஆனால் அந்த 1% இருக்காங்க பார்த்தீங்களா, செய்கிறதுக்கு கஷ்டமான அவன் பேசின பேச்சையும் கேட்டுக்கிட்டு அவனை அடிக்கிறது ஈஸி, என்னால் முடியும், அவனை அடிக்கிற அளவுக்கு என்னால் வலிமைப்படுத்தவன் தான் முடியும். ஆனால் முடிகிற விஷயமா இருந்தால் கூட மனதை அடக்கிக்கிட்டு நான் கண்ட்ரோலாக நின்னேன் பார்த்தீங்களா, இந்த விஷயந்தான் எல்லாரும் செய்ய முடியாத ஒரு விஷயம். அந்த செய்ய முடியாத விஷயத்துக்கு தான் என்னோட மனசை நான் வந்து பழக்கிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு வந்து சொன்னாராம். இதுதாங்க மனதோட வலிமை. இதே மாதிரி இன்னொரு நாள் ஒரு நல்ல டாப்பிக்கில் வந்து நான் உங்களை மீட் பண்ணுறேன். ஓம் நமச்சிவாய.